ஊழியத்தில் சில விதத்தில் வல்லமையை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், சில வெற்றிகளை கண்டிருக்கலாம். ஆனால் அதனால மட்டும் இவங்க உண்மையான சீஷன் அப்படின்னு கிடையாது. பவர் இன் மினிஸ்ட்ரி இஸ் நாட் த டெஃபினிட்டிவ் சைன் தட் அ பர்சன் இஸ் ட்ரூலி சேவ்டு. ஊழியத்தில் வெற்றியை காட்டிலும் ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை தான் இன்னும் சிறந்த அடையாளம். ஒருத்தர் உண்மையான விசுவாசி, அவங்க பரலோகத்துக்கு போகிறாங்கன்னு பாருங்கள். நிறைய அடையாளங்கள் இருக்குங்க. அதில் ஊழியத்தில் வெற்றி வந்து ஒரு சின்ன அடையாளம்னு எடுத்துக்கலாம், அதில் ஒரு லோ லெவல் அடையாளம்னு எடுத்துக்கலாம். ஆனால் அது பெஸ்ட் அடையாளம் கிடையாது, அது நிச்சயமான அடையாளமே கிடையாது. அதை விட பெட்டர் அடையாளம் என்னென்னா மாற்றப்பட்ட வாழ்க்கை, தேவன் சொல்கிற மாதிரி செய்கிறது, செய்கையில் அவரை கீழ்ப்படுகிறது. ஆகவே பாருங்கள், ஒருத்தர் உண்மையான விசுவாசியாக இல்லையான்னு பார்க்க பாருங்கள். தேவனுக்கு தான் ஒருத்தருடைய இருதயம் தெரியும். யூதாசனுடைய இருதயம் இயேசுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. ஆகவே கடைசியில் உண்மை வந்து தேவன் தான் வெளிப்படுத்துவார். ஆனால் சில டெஸ்ட் இருக்குது பாருங்கள். வேதம் நம்மளை சோதித்து பார்க்க சொல்லுது. 2 கொரிந்தியர் 13:5, 2 பேர் 1:10 உங்களே சோதிச்சு பாருங்கன்றாரு. அவள் சொல்கிறார், பேதுரு சொல்கிறார். இப்போ எப்படி சோதிச்சு பார்க்குற? சில டெஸ்ட் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம உண்மையான விசுவாசியாக இல்லையான்னு நாம் சோதித்து பார்க்கலாம். அந்த டெஸ்ட்டில் சிலது வந்து சிலதை விட பெட்டர், சிலது வந்து சிலதை விட நிச்சயம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த மாற்றப்பட்ட அதே போல் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். சில நேரம் ஜனங்க வந்து கர்த்தர்கிட்ட தேவன்கிட்ட நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றதுனால, அது எனக்கு ஒரு நல்ல அடையாளமாக அமைஞ்சிருச்சு, கடவுள் என்னை நல்லா ஆசீர்வதிச்சிட்டாரு, சமீபத்தில் ரொம்ப ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன், நான் உண்மையான விசுவாசியாக தான் இருக்கணும் போல இருக்குது, கர்த்தரை நான் பிரியப்படுத்துகிறேன் போல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறாங்க சிலர். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒருத்தர் அப்படியே சொன்னார், நான் வந்து ஒரே குழப்பத்தில் இருந்தேங்க, நான் சரியான வழியில் போகிறேன்னா இல்லையான்னு. அதுக்கப்புறம் தேவன் என்னை ஆசீர்வதிச்ச விதத்தை பார்த்தப்போ அது எனக்கு ஒரு நல்ல சைன் ஆகிடுச்சு, நல்ல அடையாளம் ஆகிடுச்சு. சரி, அவர் மெசேஜை பார்த்து நான் ஓகே சந்தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஆனால் பிறகு தான் எனக்கு தெரிய வருது, ஆக்சுவலாக அந்த நேரத்தில் அவர் பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? நான் பாவத்தில் போயிட்டுருக்கேன், மாறணுமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் தேவன் பயங்கரமாக ஆசீர்வதிக்கிறார், ஆகவே நல்ல அடையாளமாக எடுத்துக்கிறேன், இப்படியே இருந்துக்கலான்னு. தேவன் ஆசீர்வதிக்கிறார்னா நீ வாழ்கிற மாதிரியே வாழுன்னு ஒன்றும் சொல்ல, அவர் இரக்கத்தினால் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கிருபை காருண்யம் என்ன பெரியவனாய் ஆக்குறது. அப்போ ஆக்சுவலாக அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் பெற நாம் எப்படி இருக்கணும்னா, இன்னும் எப்படி அவருக்கு நல்லா வாழணும், இன்னும் எப்படி மாற வேண்டிய விதத்தில் மாறணும், இன்னும் எப்படி அவர்கிட்ட சரணடை இருந்து அப்படி தான் யோசிக்கணும் ஒழிய, அவர் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு போல இருக்கு இல்லைங்க. கர்த்தரிடத்துல ஆசீர்வாதம் பெறது வந்து ஒரு நிச்சயமான அடையாளம் கிடையாதுங்க. யூதாஸ் எவ்வளோ இரக்கம் பெற்றான். அதை விட பெட்டர் அடையாளம் என்ன? பரிசுத்தத்தில் வளர்றது, ஒரு கிறிஸ்தவ கேரக்டர் டெவலப் ஆகிறது. பரிசுத்தத்தில் வளர்றதுன்னா அதில் உச்சக்கட்டம் என்னது? அன்பு. எல்லாம் சொல்லுங்க,